டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் 50+ டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ்டு, அதாவது தமிழ் தகுதி தேர்வு இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய வினாத்தாள்களை தொகுத்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் தேர்வாக நீங்கள் எப்போ வேணுனாலும் எத்தனை முறை வேணுனாலும் எழுதி கொள்ளக்கூடிய வகையில் குவிஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதை பற்றி ஏற்கனவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் இது ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்குக்கு மேலே ஆகுது. இப்போது இதில் இருக்கக்கூடிய தேர்வுகள் நம்ம 40+ தேர்வுகள் வந்து இதில் பதிவேற்றம் செஞ்சு வச்சுருக்கோம், ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த தேர்வுகளை எப்போ வேணுனாலும் எத்தனை முறை வேணுனாலும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க நம்ம அப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸாக 175க்கு வந்து சொல்லியிருந்தோம், சரிங்களா. இனி நீங்கள் யாராச்சும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சா இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய ஆப்பில் இந்த கோர்ஸஸை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ ஆப்பில் போனதுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். நிறைய கோர்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கான பிவைக்யூ டெஸ்ட் இருக்கும். ஸ்டோர் மெனுக்குள்ளே போனீங்க, நான் வெப்சைட்டில் காமிக்கிறேன். மொபைல் ஆப்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான். அதை பற்றின ஒரு வீடியோ, எப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதை பற்றின லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இந்த கோர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டென்ட் ஓவர்வியூ பேஜில் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சரியா. ஸோ அதிகமான கேள்விகள், மீண்டும் மீண்டும் வரக்கூடிய கேள்விகளை தெரிஞ்சுக்கொள்ளலாம். தமிழுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை குடிக்கும், சரியா. 50+ வந்து தேர்வுகள் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ ஒரு டைம் பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரத்துக்குள்ளே இந்த 100 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட பிடிஎஃப், ஓகேவா, ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட பிடிஎஃப். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம், இங்கேயே வியூ பண்ணிக்கலாம். படிக்கிறதா இருந்தால் இங்கேயே படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஃபோல்டர் போட்டு 2024 நடந்தது, 22 நடந்தது, 23 நடந்தது அப்படிங்கிற மாதிரி வரிசையாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஒவ்வொரு இதுலேயும் அந்த வினாத்தாள்கள் அப்படிங்கிறது அங்கே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. கூடுதலாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த தேர்வுக்கான தேர்வுகள், சரியா. இப்போ வந்து 24 நடந்த தேர்வு, சரிங்களா. ஸோ இதை நீங்கள் எத்தனை முறை வேணுனாலும் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஒரு டெமோ டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா. நீங்கள் டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணலாம், ரீஅட்டெம்ப்ட் வந்து ஒரு டைம் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து திரும்ப எழுதணும்னு தோணுது அப்படின்னா ரீஅட்டெம்ப்ட் வந்து எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே எழுதின டெஸ்ட்டோட ரிப்போர்ட் பார்க்கணுமா, வியூ ரிப்போர்ட் கொடுத்து ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இது ஏற்கனவே எழுதுனது. ஸோ அதில் நான் ஜஸ்ட் சப்மிட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதில் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 பேர் அந்த தேர்வுகள் எழுதியிருக்காங்க, சரியா. 350 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் டாப் ரேங்க் யார், எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 81 தான் டாப் ஸ்கோர். இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க யாராவது இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி இந்த ஸ்கோரை பீட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட், சரிங்களா. ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். இதுலேயே நீங்கள் எவ்வளோ 90+ ஸ்கோர் பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறேன் நான். யாராவது சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ரேங்க், ஸோ யார் என்ன மார்க், எவ்வளோ நேரத்தில் அந்த டைமிங் இந்த டெஸ்ட்டை முடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 26 மினிட்ஸில் முடிச்சிருக்காரு 81. இதே பாருங்கள் 19 மினிட்ஸில் முடிச்சிருக்காரு 79, சரிங்களா. ஓகே, அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்காங்க. 16 நிமிஷத்தில் ஒருத்தர் அட்டன் பண்ணியிருக்காங்க 78 பிரேமா. அவ்வளோதான் டைம் உங்களுக்கு. இவ்வளோதான் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறது. இவ்வளோ டக்குன்னு ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 மினிட்ஸ் போட்டுக்கோங்க, ஒரு வேளை ஓஎம்ஆரில் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகேவா. ஸோ லீடர் போர்டு பார்த்தாவே பற்றிக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரேங்க் வந்து ஸ்கோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, சரிங்க. ஓகே, ஸோ இது வந்து ரிப்போர்ட் பார்க்குறது. ஓகே, வியூ ஸ்டேட்டஸ், வியூ ரிப்போர்ட். நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, நீங்கள் எழுதின அட்டெம்ப்ட் எல்லாமே வரும். நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் அட்டெம்ப்ட்டில் எவ்வளோ வாங்கியிருக்கேன், எத்தனை டைம் எடுத்திருக்கேன், அதில் ஐஆர் ஸ்கோர் என்ன. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து என்னால் பார்க்க முடியும். இல்லை நான் திரும்ப டெஸ்ட்டு எழுதுறேன் அப்படின்னா அட்டெம்ப்ட் டெஸ்ட் கொடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ ஜஸ்ட் பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் அட்டெம்ட் டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ளூ கலர் டிக் பாக்ஸ் எனேபிள் ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் மறைக்கும். இங்கே இந்த இடத்துல இருக்குது, சரியா. டிக் பண்ணிட்டீங்கன்னா அட்டெம்ப்ட் டெஸ்ட் வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வி டிஸ்பிளே ஆக போகுது, ஆன்சர்ஸ் இங்கே இருக்க போகுது. ஆன்சர்ஸ் இருக்காது. ஒவ்வொரு கேள்வி முதல் கேள்வி டிஸ்பிளே ஆக போகுது, சைடில் கொஷின் நம்பர்லாம் இருக்க போகுது. நீங்கள் எப்போ வேணாலும் எந்த கொஷின் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் எழுதும் போது இந்த கொஷின்ஸ் வந்து சஃபுல் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே ஃபார்மேட்டில் வராது, வேறு ஃபார்மேட்டில் கலந்து வரும், சரிங்களா. நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிச்சதையும் சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டனை நீங்கள் அழுத்தணும், சரியா. ஒரே நிமிஷம், சரிங்களா. நான் சும்மா வேறு ஸ்க்ரீன் போனால் கண்டுபிடிச்சிரும்.
ஓகே, ஏமாற்றக்கூடாது. நீங்கள் வந்து ஏமாற்றிட்டு போகிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிரும். அதனால் எந்த ஸ்க்ரீனும் போகாமல் இந்த ஸ்க்ரீன்லேயே டெஸ்ட் எழுதணும். ஓகே, எந்த கொஷின் வேணாலும் போகலாம். முடிச்சிட்டிங்களா? சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியாக எல்லா கொஷினும் முடிச்சிட்டிங்கன்னா சப்மிட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். எவ்வளோ டைம் இருக்குது, இன்னும் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பண்ணலை, யார் ரிவ்யூக்கு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். சரி, நான் வந்து இப்போ உங்களுக்காக சும்மா ஷோ பண்ணுறேன். சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா எழுதி காமிக்கல. ஏன்னா ஆன்சர் போட்டால் நீங்கள் பார்த்துருவீங்க. அதனால் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து, இது ஃப்ரீ டெஸ்ட் தான், அட்டன் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லைவ் இந்த டெஸ்ட்டாக வந்து நீங்கள் லைவாக போயிட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா சொல்யூஷனையும் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க இது. சரியா? இதை திரும்ப திரும்ப நீங்கள் எப்போ வேணாலும் வியூ சொல்யூஷன் கொடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ரைட்டா? முடிஞ்சதா? அவ்வளோதான். இப்போ வியூ சொல்யூஷன் கொடுத்தா சொல்யூஷன் வரும். பட் நம்ம இப்போ வந்து அதை நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறது கிடையாது. சரியா? டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா? அந்த ஒரு கொஷின் வேணால் ஆன்சர் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணலாம். வியூ ரிப்போர்ட் கொடுத்துட்டோம், நீங்கள் வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்கனாலும் இங்கே வரும். ஏற்கனவே எழுதி முடிச்ச தேர்வுகளுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். நீங்கள் வந்து ஓவராலாக என்ன மாதிரியான மார்க் எடுத்திருக்கீங்க, ஆவரேஜ் மார்க் இந்த டெஸ்ட்டில் என்ன, ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன, நீங்கள் எங்கேயாச்சும் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்களா, எந்த அளவுக்கு வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஓவராலாக ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிக்கும் போது நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இயர் வைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தேர்வுகள் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். 2022 இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது, இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நடக்குது. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் திரும்ப திரும்ப அட்டன் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க பை நவ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த தகவலை மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மினிமம் ப்ரைஸில். சரிங்களா? ஒரு பிரியாணி சாப்பிட்ற அளவு தான், ஒரு நேரம். சரியா? ஸ்பெண்ட் பண்ணிவிடுவீங்க. இப்போ படிக்கிறதுக்காக இதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எழுதி பாருங்கள், உங்கள் ஃபோன்லேருந்து எழுதி பார்த்துக்கலாம். மொபைல் ஆப் இருக்குது, அதுக்கான லிங்க் தான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் எழுதினாலும் சரி, கம்ப்யூட்டரில் எழுதி பார்த்தாலும் சரி, எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்து எழுதலாம். கிளாஸ் போகிறீங்களா, போகிற ஒரு 20 நிமிஷத்தில் அட்டன் பண்ணி முடிக்கிறாங்க பாருங்கள். அட்டன் பண்ணியிருக்காங்க, அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? போர் அடிக்குது, எடுத்து ஒரு கியூஸாக போடு, ஒரு டெஸ்ட் எடுத்து எழுதி பார்ப்போம், போடுவோம், எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். அதை எடு, அதில் எங்கெங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஏன் தப்பு பண்ணியிருக்கோம், அந்த மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணு. அதில் மிஸ்டேக் பண்ணதை வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் ஓரியன்டாக லேர்ன் பண்ணு. சரியா? அடுத்த டெஸ்ட்டில் அதே தப்பு வருதான்னு பாரு, ரிப்பீட் ஆகக்கூடாது. அடுத்த டெஸ்ட்டில் வேறு தப்பு வருதா அதை அனலைஸ் பண்ணு, அது கற்றுக்கோ. அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல்.